Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Hi guys, welcome back to Rusi Trading School. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து இன்னைக்கு டியூஸ்டேவோட ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் அதே மாதிரி வந்து நிஃப்டி ஆல் இண்டெக்ஸ்க்குரிய ப்ரீமியம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம். அதை எப்படி மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி வந்து நாளைக்கு வெனஸ்டே பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ ஆல் இண்டெக்ஸ்க்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த லெவல்ஸ் எல்லாமே, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. அவங்களோட ஓன் நாலேஜை மட்டும் வச்சு எப்பயுமே ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா கைஸ்? இப்போ ஃபஸ்ட்டு நிஃப்டி என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆயிருக்காங்க. ஓப்பனே வந்து இன்றைக்கி அது ஓப்பன் ஹை. ஓகேங்களா? ஓப்பன் கேண்டில் வந்து ஓப்பன் ஹை. ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஓப்பன் ஹைன்னு என்னென்ன. ஆல்மோஸ்ட்டு ஓப்பனும் ஹையும் சேமாக இருக்கும். ஓகேங்களா? நான் என்ன நினச்சேன், டேரெக்டாக ஃபாலோ ஆகி நம்ம சப்போர்ட் ஜோன் வரைக்கும் வருவாங்கன்னு நினச்சேன். பட் 2 கேண்டில் மறுபடியும் இந்த இடத்துல வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் போட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் எடுத்து டேரெக்டாக மேலே போயிட்டாங்க. மேலே போயிட்டு இந்த பாயிண்ட்ல ஃபுல்லாகவே சைடு வேஸு. இது வந்து நேத்தோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. அந்த ஜோன் கிட்ட வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபுல்லாக சைடு வேஸு. ஓகேங்களா? அடுத்து பேங்க் நிஃப்டி போகலாம். பேங்க் நிஃப்டி வந்து இன்னைக்கு வந்து நிஃப்டியில் இருக்க ஸ்டாக்ஸோட பேங்க் நிஃப்டி, அதாவது பேங்கிங் ஸ்டாக்ஸ் அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸ், இந்த 2 ஸ்டாக்குமே வந்து செம ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. இன்னைக்கு எல்லா ஸ்டாக்ஸுமே பச்சையாக மேலே போய்கிட்டே தான் இருந்துச்சு. அதனால பேங்க் நிஃப்டி இன்னைக்கு சரியான ரேலி, ஒன் சைடு ரேலி எனக்கு தெரிஞ்சுது. இங்கே வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் தான் சின்ன டவுனே கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆயிருக்கான். ஓப்பன் ஆகிட்டு நம்மளோட பேண்டில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கான். சப்போர்ட் எடுத்து டேரெக்டாக மேலே போய் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லைனை டேரெக்டாக பிரேக் பண்ணிட்டான். இதை பிரேக் பண்ணி அடுத்து நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு வந்துடுவான். அதையும் பிரேக் பண்ணிட்டான். பிரேக் பண்ணி மேலே போயிருக்கான். மேலே போயிட்டு என்ன பண்ணியிருக்கான், மறுபடியும் சப்போர்ட் எடுத்திருக்கான். ஓகேங்களா? நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்ன ஆக்ட் ஆகும், மறுபடியும் மார்க்கெட் மேலே போய் பிரேக் பண்ணி போயிடுச்சுன்னா இது சப்போர்ட் ஆக்ட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கும். அட்லீஸ்ட் இந்த ரேலியெல்லாம் நம்ம வந்து ப்ரிடிக்ஷனில் கேப்சர் பண்ணாதான் இந்த ரேலி வந்து ஷுவர் ஷாட்டாக கேப்சர் பண்ணிக்கலாம் நம்மளோட இண்டிகேட்டர் இருந்தால். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஆல்மோஸ்ட் 250 பாயிண்ட்ஸ் நினைக்கிறேன், 260 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? 260 270 பாயிண்ட்ஸு. இதை கேப்சர் பண்ணியிருந்தாலே போதும். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது நேத்தோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, எதுவுமே டெஸ்ட் பண்ணவே இல்லை நேத்தோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனை. அதனால இன்னைக்கு வந்து டெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஃபாலோ ஆகிட்டாங்க சேம் நிஃப்டி மாதிரி. அடுத்து ஃபின் நிஃப்டி இன்னைக்கு சரியான ரேலி. ஃபஸ்ட்டு அதே மாதிரி பேங்க் நிஃப்டி மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓப்பனிங் பண்ணி சப்போர்ட் எடுத்துட்டு பேண்டில் டைரெக்டாக ரேலி. பேங்க் நிஃப்டியோட ஃபின் நிஃப்டி இன்னைக்கு நல்ல ரேலி. ஃபின் நிஃப்டி பாருங்கள், டைரெக்டாக நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனு, ப்ரீமியம் ரெசிஸ்டன்ஸ் 2 லைன் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டான். டைரெக்டாக போய் நேற்றோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அப்படியே ஃபுல் சைடு வேஸில் போய் கீழே வந்து மறுபடியும் க்ளோசிங் வச்சுட்டாங்க. மிட் கேப் நிஃப்டி கரெக்டாக என்ன பண்ணியிருக்கான்னா, ஓப்பன் ஆகி ஃபுல் சைடு வேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பேண்டில் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு டேரெக்டாக போய் நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரீமியம் ரெசிஸ்டன்ஸ் லைனில் டச் பண்ணி க்ளோசிங் வச்சுட்டாங்க. ஓகேங்களா கைஸ்? ஓகேங்களா? இவ்வளோ தான் நம்ம இண்டெக்ஸோட எல்லா இதுவுமே பார்த்துட்டோம். நம்ம எல்லா லைன்ஸுமே நல்லா தான் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு மார்க்கெட்டு. நம்மளோட இண்டிகேட்டருமே நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. அடுத்து நம்ம ஸ்டாக்ஸ் போவோம். ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஃபஸ்ட்டு இந்த 3 ஸ்டாக் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு, செகண்ட் ப்ரிஃபரன்ஸு இந்த 5 ஸ்டாக் கொடுங்கண்ணே. இது வந்து பார்த்தீங்களா சரியான ரேலி. எஸ்பிஐ லைஃப் சொன்னேன் நான். ஃபினான்ஸ் ஸ்டாக்கு, இன்சூரன்ஸ் ஸ்டாக்கு, அதுக்கப்புறம் வந்து பேங்கிங் ஸ்டாக், எல்லா ஸ்டாக்குமே இன்றைக்கி ஃப்ளையிங் தான். இது வந்து ஓப்பன் லோ கேண்டில். ஓப்பன் லோவும் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஓப்பனும் லோவும் சேமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓப்பனும் லோவும் இந்த கேண்டில் சரியான சேமு. அப்போ இங்கே என்ன இருக்குது, டேரெக்டாக இங்கேருந்து ரேலி தான். விவேப்பை கூட வந்து டச் பண்ணல, ஃபுல்லாக ரேலி தான் மார்க்கெட்டு, சரியான ரேலி. ஓகேங்களா கைஸ்? அடுத்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஓகே, சின்ன ரேலி தான் அது. நம்மளோட பிவோட்டில் வந்து சிபிஆர் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு 1% ஆல்மோஸ்ட் கிட்டக்க. சன் டிவி நல்ல ஃபால். சன் டிவி வந்து ஓப்பன் ஹை. இந்த ஓப்பன் ஹை ஓப்பன் லோ கேண்டில் உங்களுக்கு தெரிஞ்சாலே கைஸ் நீங்கள் நல்லா ட்ரேட் எடுக்கலாம். என்டையர் ரேலி கேப்சர் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஆல்மோஸ்ட்டு 3%. ஓகேங்களா? ஆப்ஷன்ஸில் மணி ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிருக்கும். அடுத்து பந்தன் பேங்க்கு. பேங்கிங் ஸ்டாக் எல்லாமே சொன்ன மாதிரி இன்றைக்கி ரேலி தான். பந்தன் பேங்க்குமே சரியான ரேலி. ஃபஸ்ட்டு கேண்டில் நல்ல புல்லிஷ் கேண்டில். ஆல்மோஸ்ட் இதுவும் 2%. ஓகேங்களா? ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸு இது சைடு வேஸ் பண்ண விட்டுருங்க. அடுத்து பெர்சிஸ்டன்ஸ் ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவர் நல்லா ட்ரெண்டிங்கில் இருந்தான். ஆல்மோஸ்ட் 1.5%. மதர்சன் நல்ல ட்ரெண்டிங் மதியானத்துக்கு மேலே. நீங்கள் பார்த்தீங்களா, இது வந்து ஓப்பன் ஹை கேண்டில் டேரெக்டாக ஃபாலோ ஆகி நம்மளோட சப்போர்ட் ஜோனை ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்து மேலே போட்டு ட்ரை பண்ணியிருக்கான். மறுபடியும் விவேப்பில் என்ன பண்ணியிருக்கான், ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கான். விவாப்பு இல்லாமல் என்னது, இந்த ப்ளூ கலர் லைன் வந்து வீக்லி சிபிஆர்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த வீக்லி சிபிஆர் என்ன பண்ணியிருக்கான், ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு மறுபடியும் ஃபாலோ ஆகி டெய்லி சிபிஆரோட சப்போர்ட் 2ல வந்து
சப்போர்ட் எடுத்துட்டு டைரெக்டாக ஃப்ளை. எங்கே போய் க்ளோசிங் வச்சிருக்கான் பாருங்க, அக்யூரேட்டாக நம்மளோட ஜோன் டெய்லி ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் க்ளோசிங்கு. இந்த ரேலி கேப்சர் பண்ணியிருந்தா ஆல்மோஸ்ட் 4% கேப்சர் பண்ணியிருந்தா அமௌண்ட்டு டபுள் ட்ரிபிள் ஆகிருக்கலாம் ஆப்ஷன்ஸில். அதுக்கப்புறம் வந்து இது பாரத் ஃபோர்ஜுமே ஓரளவுக்கு நல்ல ரேலி தான், ஆல்மோஸ்ட் 3% ஹைல இருந்து. ஹை வந்து என்னது ஃபர்ஸ்ட் கேண்டில் நம்மளோட மந்த்லி ஜோனை டெஸ்ட் பண்ணிட்டு டேரெக்டாக ஃபாலு, வீக்லி ஜோன் கிட்டக்கு வந்துட்டு ரிவர்சல் ஆகிட்டான். ரிவர்சல் ஆகி நம்மளோட சப்போர்ட் ஜோன் வந்து என்ன ஆயிரும், மறுபடியும் மார்க்கெட் கீழே இருந்து மேலே போனால் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் ஆகும். அப்போ இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து சைடு வேஸ்லேயே போய் என்ன பண்ணிட்டான், மார்க்கெட்டை அந்த சப்போர்ட் ஜோனுக்குள்ளே க்ளோசிங் வச்சிட்டான். அடுத்து நம்ம நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ் போகலாம். நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எம்என்எம்பின்னு நல்ல ரேலி. அதாங்க நீங்கள் வந்து 180 to 190 ஸ்டாக்ஸ் இருக்கு F1. அதில் வந்து நீங்கள் ஒரு 30 to 35 ஸ்டாக்ஸ் பார்த்தாலே சரியான கேப்சர் பண்ணலாம். நீங்கள் அதை F1 பண்ணணும்னு அவசியமே கிடையாது, கேஷில் பண்ணாலும் நல்ல ப்ராஃபிட் வரும். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லேர்னிங் பர்பஸ் தான் சொல்கிறேன். இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ட்ரேட் எடுக்காதீங்க, கண்டிப்பாக லாஸ் தான் ஆகும். ஓகேங்களா, எதுவுமே லேர்ன் பண்ணி நமக்கு ஓன் நாலேஜ் இருந்தால் தான் ப்ராஃபிட் வரும். இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதுவுமே 3% எம்என்எம்மோ. ஓகேங்களா கைஸ், அடுத்து இப்காலாப்லாம் பாருங்க, ஓப்பன் ஆகி டேரெக்டாக ஃபால் ஆகி நம்மளோட சப்போர்ட் ஜோனில் கரெக்டாக சப்போர்ட் எடுத்துட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் போய் க்ளோசிங்கு. இதெல்லாம் அப்படி லட்டு மாதிரி ட்ரேடு, ஆல்மோஸ்ட் 3.5%. ஓகேங்களா, அடுத்து ஐடிஎஃப்சி. அதான் பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே சொன்ன மாதிரியே சரியான வேலை. இன்னைக்கு என்ன நியூஸ் வந்துச்சுன்னு ஒன்றும் தெரியல. ஆல்மோஸ்ட் இது 2.8%. நம்மளோட சிபிஆரில் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கான், செகண்ட் கேண்டில் எடுத்து டைரெக்டாக நம்மளோட வீக்லி ஜோனில் போய் என்ன பண்ணிட்டான், ரெசிஸ்டன்ஸ் எடுத்து டைரெக்டாக விஎஃப் கிட்ட வந்து க்ளோசிங். எல்லாமே அதாவது இவ்வளோ இருக்குது, கொசன்னு இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு இந்த செட்டப் ரெடி பண்ணிட்டு அந்த செட்டப்பில் தான் நான் எப்பயுமே ட்ரேட் பண்ணுவேன். இந்த செட்டப் வச்சு தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். ஓகேங்களா, அதை பார்க்குறப்போ அப்படி இருக்கும் கொசன். ஆனால் நமக்கு எது என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணி ஒரு 1 month கிட்ட ட்ரேட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த செட்டப் ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும், மார்க்கெட்டை நல்லாவே ப்ரிடிக்ட் பண்ணலாம். நான் வந்து 100க்கு 99% அக்யூரசி அப்படிலாம் சொல்லவே இல்லை. 100க்கு 70 to 75% இருந்தாலே நமக்கு என்னது, கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் தான் இருப்போம். மந்த் எண்டில் 1 டேல ப்ராஃபிட்டில் இருக்க முக்கியம் இல்லை, மந்த் எண்டு இயர் எண்டில் நம்ம ப்ராஃபிட்டாக இருக்குமா, அதுதான் மேட்டர்ஸ். இப்போ பாருங்கள், விஎஃப்ல கரெக்டாக சப்போர்ட் எடுத்துருக்கான், நம்மளோட வீக்லி ஜோன் வரைக்கும் போயிருக்கான், ஆல்மோஸ்ட் 2%. ஓகேங்களா, எல்லாமே நல்லா தான் போயிருக்குது. கீழே ஃபால் ஆன ஸ்டாக்ல வந்து மெட்ரோபாலிஸு. ஓகேங்களா, நம்மளோட சிபிஆரில் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் என்ன எடுத்திருக்கான், ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகி ஒரு நல்ல பீரிஷ் கேண்டில் போட்டிருக்கான், ஃபால் ஆல்மோஸ்ட் 2.5%. பாரத் ஃபோர்ஜ் அங்கேயே பார்த்துட்டோம். அடுத்து ஐஎக்ஸ்லாம் பாருங்கள், லட்டு மை ட்ரேடு டைரெக்டாக வந்து டச் ஆகிருக்கான் சப்போர்ட் ஜோனை. ஒரு 20 நிமிஷம் அங்கனுக்குள்ளேயே சைடு வேஸில் போயிருக்கான். சைடு வேஸில் என்னது போனால் அடுத்து ட்ரெண்டாக இருக்கு சான்ஸ் அதிகம். பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட் 1.3%. ஓகேங்களா, அடுத்து நம்ம வந்து நாளைக்கு வெனஸ்டேக்குரிய ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் அதேமாதிரி வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகேங்களா கைஸ், ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து நாளைக்கு வெனஸ்டேக்குரிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளோட டே ஹையோ டே லோவோ இல்லை வந்து கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் படி வரைகிறதே கிடையாது. இது வந்து ஆப்ஷன்ஸோட ப்ரீமியத்தை ஃபார்முலா அப்ளை பண்ணி வர வேல்யூவை வந்து இங்கே வந்து ப்ளாட் பண்ணுறோம். ஓகேங்களா, இந்த லெவல்ஸ் அதேமாதிரி நம்ம கொடுக்குற ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். அதை பேஸ் பண்ணி 200% ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா, உங்களோட ஓன் நாலேஜில் என்ன இருக்குதோ, உங்கள் ஓன் நாலேஜ், உங்கள் அசம்ஷன் என்ன சொல்லுதோ, உங்கள் இன்டியூஷன் என்ன சொல்லுதோ அதை மட்டும் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். நான் சொன்னால் இல்லை, யார் சொன்னாலுமே அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாதீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட ஃபுல் கான்செப்ட் தெரியாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. ஓகேங்களா, இப்போ அடுத்து நிஃப்டிக்கு பார்ப்போம். இப்போ நிஃப்டி வந்து நாளைக்கு வந்து 2 ரெசிஸ்டன்ஸு 2 சப்போர்ட். ஓகேங்களா, இது அப்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா 2 ரெசிஸ்டன்ஸு 2 சப்போர்ட்டு. நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி தான் ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஏன்னா நாளைக்கு வெனஸ்டே பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி, அடுத்து தேர்ஸ்டே நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஓகேங்களா, அதனால் இந்த 2 இண்டெக்ஸுமே ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகேங்களா, அடுத்து நிஃப்டி போகலாம். நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி இன்றைக்கி தான் எக்ஸ்பைரி ஆயிருக்கு. ஸோ ரேஞ்ச் வந்து பெருசாக இருக்கும், ஏன்னா ஆப்ஷன்ஸ் இன்றைக்கி தான் புதுசாக ஓப்பன் ஆகிருக்கும். அதனால் நிஃப்டி மிட் கேப்பும் பார்க்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ஓகே தான். இருந்தாலும் நீங்கள் இது ஸ்டடீஸுக்கு தானே பார்க்க போகிறீங்க, சேர்த்து வேணால் வாட்ச் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா, இது நிஃப்டிக்கு 2 ரெசிஸ்டன்ஸு 2 சப்போர்ட். ஓகேங்களா, அடுத்து மிட் கேப்புக்கு இது 2 ரெசிஸ்டன்ஸு 2 சப்போர்ட். ஓகேங்களா கைஸ், ஓகேங்களா, அடுத்து ஸ்டாக்ஸ் போவோம். இப்போ ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வெனஸ்டேக்கு வந்து 3 இன்சைட் நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ் வந்துருக்குது. என்னென்ன ஸ்டாக்னா இண்டு ஹோட்டலு, ஒரே நிமிஷம் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன், இண்டு ஹோட்டலு, பிடிலைட்டு, அதுக்கப்புறம் வந்து ஐசிஐசி பேங்க். இந்த 3 ஸ்டாக் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸு.
அடுத்து இந்த 5 ஸ்டாக் வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். ஓகேங்களா? அடுத்து நம்ம நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ் போகலாம். ஓகேங்களா கைஸ்? நேரோ சிபிஆர் ஸ்டாக்ல நேற்றுமே இன்னைக்குமே ஒரு 35 ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. நேற்று இதே மாதிரி இங்கே கூட டைப் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா? இந்த ஸ்டாக்ல இதில் வந்து ஐசிஐசி புள்ளி மட்டும் ஒரு 3% ரேலி கொடுத்துருக்கு. அதை சொல்ல மறந்துட்டேன். ஓகேங்களா? இதுதான் டாப் நேரோ சிபிஆர்ல இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ நாளைக்குரிய நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் 35 வந்துருக்குது. அதுல வந்து நாளைக்குமே நிஃப்டி வந்து நேரோ சிபிஆர் விழுந்திருக்குது. ஓகே, நாளைக்கு நிஃப்டி ட்ரெண்டா இருக்க சான்சஸ் அதிகம். ஏன்னா இன்னைக்கு பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் எல்லாமே ட்ரெண்ட் ஆயிட்டாங்க. நிஃப்டி மட்டும் தான் கொஞ்சம் சைட்வேஸ்ல இருந்தா இன்னைக்கு. நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இது வந்து அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்க நோட் பண்ணிக்கோங்க, இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்ல உங்க வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க அப்படியே. ஓகேங்களா? இதுல வந்து இண்டு ஹோட்டல் வரைக்கும் இருக்கு. அடுத்து இதில் இண்டு ஹோட்டல் வந்து இதுக்கு மேலே. ஓகேங்களா? அடுத்து பேலன்ஸ் 5 ஸ்டாக்கு இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஓகே கைஸ், என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே நான் வந்து நம்ம யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயுமே போஸ்ட் பண்ணிடுறேன். இன்ஸ்டாகிராமில் இன்னும் என்னை ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கண்டென்ட்ஸ் வந்து உங்களோட ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து டெய்லி வந்து ஒரு ரீல் போடுவோம். அது வந்து மார்க்கெட் சம்மந்தப்பட்ட ரீல், அதாவது எஜுகேஷன் ரீலாக இருக்கலாம், இல்லை ஃபன்னி ரீல்ஸாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஸோ ஃபாலோ பண்ணி செக் பண்ணி பாருங்கள் இன்ஸ்டாகிராமில். ஓகேங்களா? என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெண்டுமே தான் போஸ்ட் பண்ணுவேன். யூடியூப்லேயும் போஸ்ட் பண்ணுவேன், இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ பாருங்கள், டெய்லி வந்து நான் வீடியோ கண்டி ஒரு 1.5 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? டெய்லி கன்சிஸ்டன்சியாக வீடியோ போடணும்னு சொல்லி, அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சஜஷன் இருந்தால் வீடியோவில் இந்த கண்டென்ட்ஸில் ஆட் பண்ண நல்லா இருக்குன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா கைஸ்? நாலேஜை டெவலப் பண்ணுங்கள், ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருங்க. ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக நம்மளும் இருக்க முடியும். ஓகேங்களா? ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருங்க. ஓகே, டேக் கேர், பை.